ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காரசாரமாக டேஸ்டியாக மட்டன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 300 கிராம் மட்டன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துருக்கேன். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு நசுக்கி சேர்த்துருக்கேன். அரை கிளாஸ் தண்ணி வச்சு ஒரு 8 விசில் வச்சுக்கலாம். 100 கிராம் சின்ன வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். குக்கர் விசில் வந்துடுச்சு. கறியும் நல்லா வெந்துட்டு, அதாவது நல்லா பூ போல் வெந்திருக்கு பாருங்கள். அடுப்பில் கடாயை வச்சு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காயெல்லாம் போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அது நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அது வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கி வர டைமில் வேக வச்சுருக்க கறியும் சேர்த்துக்கலாம். அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா அதுக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 20 கிராம் மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன். இதுதான் குழம்புக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா கறியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கறி வேக வச்சுருக்க தண்ணி இருக்குல்ல, அதையும் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து நல்லா கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அது குழம்பு நல்லா கொதித்து கொஞ்சம் லைட்டாக வற்றி வர டைமில் அதுக்கு தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் ரெண்டு கீத்து தேங்காய் எடுத்திருக்கேன். 5 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா பேஸ்டாட்டம் அரைச்சிட்டு அந்த மசாலாவில் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக வச்சு லாஸ்ட்டாக கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மல்லி எல்லாம் கருவேப்பிலை போட்டு இறக்கிக்கலாம்.